கட்டழகு கண்ணியர். கட்டழகுனா என்ன? எல்லாம் கட்டிச்சிட்டா இருக்குன்னு அர்த்தம். இது மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது மனிதன் பயன்படுத்துற சொல்லா? பனை மரத்தில் ஏறுவேன், ரெண்டையும் முடிச்சு தொங்குவேன், இது மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சொல்லா? குரான்ல உள்ளது மனிதர். நான் பேசலாம், நீங்க பேசலாம். இப்போ நான் சபையில் சொல்றேன், உங்களுக்கு சொர்க்கத்தில் கட்டழகு கண்ணிகள் கிடைப்பார்கள். இது ஆபாசமா? ஆபாசம் கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான், கட்டழகு கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கங்கிறான், அசிங்கமா பேசுறேன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் அதையே எப்படி மூடி மறைத்து சொல்வார்களோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் உங்க குரான்ல இருக்கு, அது மட்டும் ஆபாசம். இது எப்படி ஆபாசமாகும்? கிளவியை தர்றேன்னு சொல்லாம கண்ணியை கொடுக்குறோம்னா என்ன செய்வான்? நல்ல நம்ம கண்ணிகள் கிடைக்குமான்னு ஒழுங்கா உலகத்தில் செயல்படுவான். அதுக்காக வேண்டி அது என்ன கிடைக்குமோ அதை கடவுள் சொல்றாரு. இது எப்படி இதோட கம்பேர் பண்றீங்க? உன்னத பாட்டு எப்படி கம்பேர் பண்றீங்க? அடுத்து என்ன? இது நேர்வழி கிடையாது. கள்ளக்காதலை சொல்லிக் கொடுக்கிற நேர்வழி இல்லைங்கிறதுனால கடவுள் குரான்ல சொல்லக்கூடிய தௌராத் இது அல்ல, நேர்வழி தான் இருக்குமே தவிர இது வழிகேடு, ஆபாசம். அது மாத்திரம் இல்லாம மனிதர்கள் எல்லாமே சமம் என்பதுதான் நேர்வழி. எல்லாம் ஆதாமுடைய மக்கள், எல்லாம் ஏவாளுடைய மக்கள். அவங்களுடைய மக்களா இருக்கும்போது நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன் கிடையாது. ஆனா முதல்ல எடுத்துக்காட்டின ஒரு வசனம் இருக்குதே, சப்பானி வரக்கூடாது, நொண்டி வரக்கூடாது, கூணு வரக்கூடாது, குருடு வரக்கூடாது, சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்த. இது நேர்வழியா வழிகேடா? இது உலகத்தில் யாரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? அவரை இப்படி படைத்து விட்டு அவரை இப்படி சொல்லுவாரா? ஊனமா நானவ ஊனமாக்கிட்டேன், குருடா போன நானவ குருடன் ஆகிக்கிட்டேன், மூக்கு பங்கரையா போன நானா பங்கரை ஆகிக்கிட்டேன். கடவுளை என்னை அந்த மாதிரி படைத்து விட்டு ஆனா நீ சர்ச்சுக்கு வராத, நீ படைகளுக்கு வராதுன்னா இது நீதி, இது நேர்வழி இல்லை, இது கடவுள் சொல்லல. எவனோ ஒருத்தன் உயர் ஜாதிக்காரன் மக்களை விரட்டுறதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கிறான் கடவுள் பேரை வச்சு. அதனால இது தௌராத்து இல்ல, தௌராத்து இஞ்சில் இல்லைங்கிறத அள்ளி போட போறோம். ஒவ்வொரு வார்த்தையும் காட்டும் இது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல என்பதை தெல்ல தெளிவா என்ன செய்யும்? எடுத்து காட்டும். அதனால இதை வழங்கிக் கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன? தௌராத்துல மோசையுடைய மரணத்தை பத்தி இப்படி வருதுன்னு கேட்டா வேற ஆள் எழுதினாரு. உங்க வாதம் அது அல்லவே. உபாகமம் வரைக்கும் மோசையுடைய வேதமுள்ள சொல்றீங்க, இப்ப மாத்திட்டீங்களே. நீங்க தான் சொல்றீங்க ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 தோராங்கிறீங்க, தௌராத்துங்கிறீங்க. அதுக்குள்ள மோசே செத்தாண்டு இப்படி வரும்னு கேட்கிறோம். அது வேற ஒருத்தர் எழுதிட்டாரு, வேற தீர்க்கதரிசி எழுதிட்டாரு. வேற தீர்க்கதரிசி எழுதுனா தௌராத் இல்ல தானே? மோசை கொடுத்த இல்ல தானே? மோசை கொடுக்காது, மோசையுடைய புக்களை சேர்ந்துச்சு. அப்ப நீங்களே கரப்ட்ங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து தந்து விட்டீர்கள். அப்போ ஒண்ணுமே உருப்படியா இல்லை. நீங்க எடுத்து வைத்த வாதங்கள் எதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லவே இல்லை. சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. Dear brothers, the opposition side have not yet produced even one proof that Bible is the word of God, and we have shown already several proofs from the books, the Song of Songs, and we already discussed on this basis that we are saying that Bible is not the Injil or the Torah which was given to Moses or Jesus, and they are keep on speaking about this discussion from the Quran with no basis. And they started saying about that fiha hudan, this specific word is mentioned in the Quran, so that is why it's referring to the Injil. So that's why it's referring to Injil. In turn it's referring to Bible. We have already said that fiha hudan, that whatever Allah has guided from the books, we already said that it's not the Bible. It's not the Bible what God is speaking about in the Quran. Allah is speaking about the Torah and the Injil which was given to them. The Injil speaking about more of the crucifixion, more of Bible, Jesus, what he did here and what he cursed the tree, what and all. These stories were not mentioned in Injil of the book which was given to Jesus. We don't believe that this is the book which Jesus preached to the people. And you are keep on trying to give the points from that, which is not a strong thing. And going about, you see in Song of Songs chapter 8, it's speaking about a girl, a young lady. He's trying to say that she sees a young man outside in the street, and she said that I wish if he were my brother. Clearly says, I wish if he were my brother, then I can kiss him in the public and no one will despise me. See, you said that it's a relationship between husband and wife. If it is a relationship between husband and wife, no wife would want a husband. She can easily take him secretly, she can have intercourse, there's no issues. It's speaking about that this woman, this young lady is wishing if that person was his brother. If he were his brother, he can kiss him. She can kiss him. That's what she's trying to say. If it was a relationship between husband and wife, this would not happen. So this clearly proves that it's only provoking that lustful things, the sex
about these things in the Song of Solomon. And it's about the illegal relationship. This is not the right relationship. If it was, even though if you say that it's a relationship between husband and wife, still you cannot disclose it like a pornographical detail. You disclose how a husband will have a sex with a wife, like wherever he will touch, wherever, starting from the navel and going and ending at the breast and speaking about the below parts. Can, even if you say that this is God, this is a relationship between husband and wife, still he cannot. You cannot speak in public like this. So that's why we say that this is not God's word. God wouldn't have spoken such things in Torah and Injil. That's what we say. And coming to the paradise. So they see in Quran, in paradise, it's speaking about the girls and their, like they said that the organs are mentioned. The organs but the description is not mentioned. It's telling about, the Quran clearly says that the paradise speaking about the virgin girls that you will get. If you live a good life here according to the law of the God, you will get it in the paradise. That's what it's speaking. It doesn't speaking about the extra things, how the Bible describes lustful descriptions. It doesn't speak like that. And so we have proved, and then we already said that in Leviticus chapter number 21 verses 16 to 23, speaking about the list of people, so the persons whose testicles crushed, who has got a flat nose, person who is broken-footed, broken-handed, a blemish in his eye, these person cannot enter into the congregation of the Lord for the bread offering. We already said that. What we say that this is not from God. God will not say. God made us handicapped. God made us blemish in the eye. God made us like this. So this is from a person. So what we can get from this is the person who is of a high caste, only that person would have written. So that's what we get from this. And so with this, we say that the Bible is not the word of God, and the opposition have not given any answer for this. Moreover, they also said that the Genesis to Deuteronomy, we believe that it's given to, the Christians believe that it is given to Moses, but now they have changed their stand and saying that Genesis to Deuteronomy was written by somebody else, and you have an evidence in Joshua. So even they are not very clear in their stand. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறது இதை வச்சு தெளிவாக நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஒன்று கூட இறைவேதம் குரான்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. குரான்ல இதை பற்றியே இல்லை. தௌராத்து இருக்கு, தௌராத்து இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதில் சொன்னபடி இதில் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவார், நாடியதை வைத்துக் கொள்வார், மூலப்பெருதி அவர்கிட்ட இருக்குங்கிற குரான் வசனம் எங்கே இருக்குன்னு உங்கள் சொந்த கருத்தா குரானில் இருக்கான்னு இருக்கிறாங்க. குரானில் இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லலை. குரானில் இருக்குது. எங்கே இருக்குது? 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ என்ன இதுவரைக்கும் செய்யப்பட்ட வாதங்களுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. அவங்க வச்சதெல்லாம் என்ன? உங்கள் குரானில் தௌராத்தை பற்றி இருக்கு, இஞ்சில் இருக்குங்கிறாங்க. குரானில் இருக்கு, இது இல்லைங்க, இது வேறங்க. குரானில் இப்படி இல்லை, மனிதன்லாம் சமம்னு குரானில் இருக்குது. அதுக்கு ஒத்த கருத்தை தான் தௌராத்தில் இருந்துச்சு, அதுக்கு ஒத்த கருத்து தான் இஞ்சியில் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆபாசம்லாம் இருக்காதுங்கிறோம். அதுக்கு இட புருஷன் பொண்டாட்டி மேட்ருங்கிறாங்க. அது புருஷன் பொண்டாட்டி மேட்ரு இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று சொல்லுங்க, சொல்லுங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 7 முறை புடமிடப்பட்டது. வெள்ளி குகையிலே உருக்கி 7 முறை புடமிடப்பட்ட வசனங்கள் என்று பைபிள் தன்னுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்படி புடமிடப்பட்ட வசனங்களை இப்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கேட்ட உடனே அப்படியே வெளியே கேட்கிறவங்க உடனே ஓடி கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வசனம். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். உன்னத பாட்டுல 5வது அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன், என் தங்காய், புருஷன் பொண்டாட்டினாரு, தங்கச்சி தான் புருஷன் பொண்டாட்டின்னு நினைப்பாங்க போல இருக்கு. என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போலத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கிறேன், என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன், என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். இது நான் பைபிள் வாசிக்கிற மஞ்சள் பத்திரிகை சொன்னார்ல போன வாட்டி, சினிமா பாடலை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார், சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பைபிள் இறைவேதம் இல்லைன்ட்டு முதல் அமர்வுல அவங்க என்ன செஞ்சாங்க, அதை நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது, இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற என் தங்காய், அண்ணங்காரன் வந்திருக்கிறான் திறக்கிறதுக்கு, தங்கச்சி கூப்பிடுறான். என் அன்பே, வெண்புறாவே, நிறைய அழகே. இதெல்லாமே பைபிள் வாசனை. எதுவுமே நான் சொந்த கருத்து எதுவுமே திணிக்கல. பைபிள் கையில வச்சிருக்கேன், இருக்கு. என் தலை பனியால் நனைந்துள்ளது,
என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவி உள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் துளை வழியாக கையை விட்டார். கதவுன்ட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலத்தில் கதவு இல்ல, அப்படியே நேரடியாக கையை விட்டார்னு வருது. என் நெஞ்சமோ அவருக்காக துள்ளிற்று, எழுந்தேன் காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது, என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று, தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. இதை விட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு ஆபாச வர்ணனை உலக வரலாறுல எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அது மஞ்சள் பத்திரிகை என்று தான் சொல்வார்கள். With that, the other sexual things that's mentioned in the other book, the Song of Songs, chapter number 8, I don't know what to call it, the Song of Song or Song of Selection, I don't know. It's mentioned in Song of Songs, chapter 5, not 8. It says that, I'll read it. It says, I have entered my garden, O my sister, my bride. I have gathered myrrh with my balsam spice. I have gathered myrrh with the balsam spice. You know what the myrrh is? This suspense. This substance is, when you refer to the dictionary, it says it's a white substance that comes out, it's a sticky substance that comes out of a tree. When you disturb it, I don't know what, you can easily identify what it is referring to. I have gathered my myrrh with my balsam spice. And it says, open for my sister, my darling, my dove, my flawless one. Now the brother is telling that, open it for my sister. And he says that I have already taken off my robe, meaning he's already naked. And says my head is drenched with dew. It continues, I don't have to go all the verses, we have the context here, we are not pulling the first one. And it says clearly that my lover thrust his hand through the hole. It says thrust his hand through the hole to do what? And what hole you are referring here? And my feelings were stirred for him. Because he thrust his hand through the hole, his feelings were stirred. Just see, these are the descriptions you are attributing to God. And my fingers flowed with the myrrh and the handles of the lock. The myrrh that I already referred, what it refers to, it's a whitey substance, sticky substance I said. It is on the hands and the lock. What lock you are referring here? And says, I opened for my beloved, my lover had already turned and gone away. She is now, like she hasn't have the entire, it was insatiable, it was not complete. So now she was so sad. She sees that the guy has already gone away. Meaning, maybe it was over for him, for her it is not still over. டிஎன்டிஜே நண்பர் ஆபாச புத்தகத்திலிருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் friends, it seems that our dear DNTJ brothers not coming out of that pornography books. ஏன்னா அதிலேயே அவங்களுடைய சிந்தை இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. It's very bad that their thought is attached with that itself. அதுல தங்காய்னு இருந்தது, தங்காய் அப்படின்னு இருந்தது, அதனால அது வந்து ரொம்ப ஆபாசம், அதுல வந்து மற்ற இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். It mentions about sisters, so it seems so it's more vulgar. என் தாயின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க அந்த வசனத்துல. The word mentions about it's your son of my daughter. அதுல என்ன மீனிங்னா தாயுடைய சகோதரி, அந்த சகோதரன், இந்த மகன்களையும் தாயினுடைய சகோதரியுடைய மகளையும் நம்ம சொல்லுவோம் தங்காயின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. நடைமுறையில் இருக்கிற விஷயம். We can call sister those who are the sister of our mother or the relations to our mother's sister. இதை சம்பந்தச்சு நீங்க குர்ஆனுடைய 33 அத்தியாயத்துடைய 50ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். Yes, according to this, if I read Quran chapter Surah Quran 33 verse 50. நபியே, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், அல்லாஹ் உமக்கு போர் கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகளையும், உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரர்களுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகளை ஆகியோரும் உடன் இஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மணமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம். நபிக்காக தன்னைத்தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் நபி அவரை மணந்து கொள்ள விரும்பினால் உமக்கு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பு சட்டமாக அவர்களின் மனைவிகள் சிறப்பு சட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? ஹஜரத் முகமது அவர்களுக்கு அப்பாவுடைய அண்ணன் பொண்ணு, அப்பாவுடைய தம்பி பொண்ணு, அம்மாவுடைய சகோதரி பெண்கள் மனைவிகளாக ஆக்கலாம்.
அது இல்லாமல் அவர் சண்டை போட்டு பெண்களை அடிமைப்படுத்தினா அந்த பெண்களை செக்ஸுவல் உறவுக்கு உபயோகப்படுத்தலாம் இப்படிங்கிறது தான் இந்த மீனிங்கு. பிந்தல சகோதரின்னு சொல்றதுனால என்ன ஆபாசம் வந்ததுன்னு நீங்க இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு அந்த ஆபாசம் தெரியல? Quran 33:50 says, Prophet, we have made lawful to thee thy wives to whom thou hast paid their dowers, and those whom thy right hand possesses out of the prisoners of war, whom Allah has assigned to thee, and daughters of thy paternal uncles and aunts, and daughters of thy maternal uncles and aunts, who migrated from Makkah with thee, and any believing woman who dedicates her soul to the prophet, if the prophet wishes to wed her, this only for thee and not for all the other believers. So even here we can see kind of sister relationship is being pointed out here. So what is that vulgar or obscene things seen here with this passage? அதிலேயே சகோதரர் ஜெரி அவர்கள் முதல்லயே கோட் பண்ணி காமித்தார். 3ஆம் அத்தியாயத்திலேயே அந்த கணவன் மனைவி திருமண உறவுக்கு பிறகு இருக்கிற காரியங்கள் என்று சொல்லி தெளிவாக காண்பித்தார். Already our brother Jerry pointed out that it was the relationship between husband and wife. It speaks after the 3rd chapter. திருமணத்துக்கு வெளியே அது பண்ணா அசிங்கம் உங்களுக்கே தெரியுதுல்ல? Because you yourselves know that if it is happening without the wedding relationship, that is a sin. அதனால தான கல்யாணம் பண்ணாங்க நீங்க சொல்ல வர்றீங்க. Because of that only you came to say that they got married. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. They are asking the questions in that way. எங்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெக்கம் வராதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் நான் சொல்ல முடியுங்க. If you feel that we are shame on with that things, we can show another hadith. சஹீஹ் புகாரில 6824ங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் இதுல நம்ம பார்க்கறோங்க. என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து ஹஜ்ரத் முகமது அவங்ககிட்ட வந்து தான் விபச்சாரம் புரிந்து விட்டதாக சொல்லுகிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த இதை வந்து நான் எளிமையா உங்களுக்கு சொல்றேங்க, நீ வந்து சும்மா முத்தம் விட்டுருக்கலாம், நீ வந்து வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். அவர் மறுபடியும் வந்துறாரு, இல்ல நான் விபச்சாரம் செஞ்சேன். இல்ல 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 நீ வேற ஏதாவது பண்ணிருப்ப, நீ வந்து இல்ல நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்ட போ அப்படிங்கிறார். அவர் மறுபடியும் விட மாட்டேங்க, இல்ல நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் அப்படின்ற. இல்ல நீ இது வந்து நடக்குதுங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? முத்தமிடலாம், நீங்க மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா பின்னாடி அவர் ஒரு வார்த்தையை ஓப்பனா கேட்கிறார். அதுல வந்து சாட மாடையாக கேட்காம டைரக்டா கேட்கிறார், நீ உடலுறவு கொண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னங்க? உடலுறவு கொள்ளாம மற்றதெல்லாம் செய்யலாங்கிறது அதுல மீனிங். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்கிறான். ஹஜரத் முகமது அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது, நீ முத்தமிட்டு இருக்கலாம்ப்பா, முத்தம் தான் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் இல்லை போயிட்டு மறுபடியும் வந்து கேட்கிறா, இல்லை நான் வந்து விபச்சாரம் தான் செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்கும். இல்லை இல்லை நீ வேற ஏதாவது செஞ்சிருப்ப, கட்டி பிடிச்சிருப்ப, நீ வேற ஏதாவது பண்ணியிருப்ப, அதெல்லாம் நான் இதுதான் சொன்னேன், நாங்கள் விவரிச்சு சொல்லணும்னா அப்புறம் எல்லாம் சொல்லணும். அது வேண்டாங்கிறனால தான் நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏன் ஆபாச புத்தகம் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நாங்களும் விவரிக்கணும்னா இதெல்லாம் இதுதான் நம்ம வந்து ஒரு மதத்தை பற்றி பேசுகிற காரியமானதுக்காக கேட்டமே ஒழிய எங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றும் பேச முடியாமல் நீங்கள் பேசுகிற அதே டைமை நாங்களும் யூஸ் பண்ண முடியும். அது அந்த மாதிரி இதுக்கு இங்கே நம்ம இங்கே வரல, எது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வரல. பட் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் பார்க்குறீங்க. நாங்கள் திரும்பவும் வந்து இதை வச்சு நாளைக்கு குரான் இறைவேதம் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எங்களுக்கு, அதுக்கு நாங்கள் பேசுவோம். குரான் ஏன் இறைவேதம் இல்லைங்கிற சொல்றதுக்கு எங்களுக்கு காரணம் இருக்கு. சும்மா இந்த மாதிரி காரியங்களை மட்டும் நாங்கள் வச்சு பேச மாட்டோம், அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இது நாங்கள் என்ன சொல்ல வரோம், உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட், உங்க மத புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்க ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க, ஆனால் எங்களுடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க. அங்க இருக்கிறதா இங்க இருக்கு, ஆனா வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க. அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் காமிச்சு கொடுக்குறோமே ஒழிய மற்றபடி உங்களுடைய குரான் பொய்யுங்கிறதுக்காக நாங்கள் இது இன்னும் காமிக்க வரல. அதுக்கு இன்னும் காரணங்கள் அடுத்த விவாதத்தில் இறைவன் நாடுல நம்ம எல்லாவற்றையும் எடுத்து வைப்போம். எதனால வந்து குரான் இறைவேதம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து வைப்போம், நீங்க வந்து இறைவேதம் எடுத்து வைங்க, அப்போ நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஜனா பிஜே அவர்கள், என்ன சொன்னாங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பதில் வந்து. In that hadith it says that companion of Prophet Hazrat Muhammad came to Hazrat and said, I just committed adultery with someone. Hazrat Muhammad said, no, you might not have done that, you might have kissed her. And then he goes back and again he comes and asks for punishment, and he said, no, you might not have done that, you might have hugged her. And then again he comes, and then in little way, in direct way, that he is asking, did you have any physical intercourse with her? So what does it mean? Without having physical intercourse, he can hug, he can kiss, he can do all those things whatever he wants.
So our standard is here that why we are saying this is a religious related issues. So that's why we are not using those kind of words. Otherwise, if you want us to use those words, so we can use. So that doesn't give any meaning. And we are not bringing all this concept to make your Quran as lie. We are not bringing that. We have a lot of things to bring it for the next debate. Now what we are showing to point out your double standard on which on your Quran and on the Bible concept. Once again, we have been answering some of their questions, although as for strict rules of debate, they have not even made the first step. நாம் அவர்களுடைய ஒரு சில கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்து வந்தாலும் கூட விவாதத்தின் சரியான திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் இன்னும் எதற்கும் பதில் கொடுக்கவில்லை. Debate involves argument. விவாதம் என்பது ஆர்குமெண்டை உள்ளடக்கியதாக இருக்கிறது, சர்ச்சை உள்ளடக்கியதாக இருக்கிறது. And if you fail to be logical in your argument, you are failing in your argumentation. உங்களுடைய வாதத்திலே நீங்கள் சட்டபூர்வமாக அல்லது நியாயபூர்வமாக இருக்க தவறினால் நீங்கள் உங்கள் வாதத்திலே தோற்று விடுகிறீர்கள். And so you go logically. நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் போவீர்கள் என்றால் it is being proven time and again that TNTJ is not confident about their own foundation. அது நேரத்துக்கு நேரமாக இப்படியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. TNTJ அவர்களுடைய சொந்த ஆதாரத்திலே உறுதியாக இல்லை என்பது. Their starting point or first premise in the argument. அவர்களுடைய விவாதத்திலே அவர்களுடைய தொடக்க நிலை என்னவென்றால், in an argument you have premise number 1, premise number 2, and then your conclusion. ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு விவாதத்திலே மூன்று நிலைகளாக அவருடைய தொடக்க நிலை, அடுத்த நிலை, அவருடைய முடிவுரை என்றதான காரியங்கள் இருக்கிறது. Their premise number 1 is Quran is God's word. அவருடைய தொடக்க நிலை என்பது குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை. Their premise number 2 is Quran says Bible is not God's word. அவருடைய இரண்டாவது நிலை என்பது குர்ஆன் சொல்லுகிறது வேதம் இறைவனுடைய வார்த்தை அல்ல, அல்லது பைபிள் இறைவனுடைய வார்த்தை. Therefore Bible is not God's word. அவர்களுடைய முடிவாக சொல்லுகிற காரியம் அதன் அடிப்படையிலே வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. In an argument your conclusion is valid if you prove your premises. ஒரு விவாதத்திலே நீங்கள் உங்களுடைய எல்லா நிலைகளையும் சரியாய் நிரூபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முடிவாக கொடுக்கிற முடிவுரை அதை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். We raised 15 questions to show that their premise number 1 starting point is invalid. அவர்களுடைய தொடக்க நிலையே ஆதாரமற்றதாக இருக்கிறது, அது நியாயமற்றதாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நாம் 15 கேள்விகளை கேட்டோம். All 15 questions are hammering at their foundation. The building is toppling now. அவர்கள் கட்டி எழுப்புகிறதான அவருடைய பில்டிங் இடிக்கத்தக்கதாக அந்த 15 கேள்விகளை கேட்டோம், அதற்கு இன்னும் பதில் இல்லை. They have not done anything to firm up their own foundation. அவர்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் இன்னும் எதுவும் செய்யவில்லை. You better start answering those 15 questions. If you have forgotten, we will reread those, recode those questions, sir. ஒருவேளை நீங்கள் அதை மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவோம். நீங்கள் உங்களுடைய அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த 15 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். Another logical problem. Another logical problem. இன்னொரு நியாயமான பிரச்சனை என்னவென்றால், they repeatedly are saying Injil that Muhammad had or the people in Muhammad's time had is not there now. அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஹஜரத் முகமது அவருடைய காலத்தில் இருந்ததான இஞ்சில் அல்லது அவருடைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் இருந்த இஞ்சில் இப்பொழுது இல்லை என்பது. Your Bible is not Taurat, your Bible is not Injil, they are saying. உங்களுடைய வேதம் தோராவும் அல்ல, உங்களுடைய வேதம் இஞ்சிலும் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். May I request you, sir, to prove that our Bible is not the Injil and Taurat, will you produce the original Taurat and Injil? எங்களுடைய வேதம் இஞ்சிலும் தோராவும் இல்லை என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள் என்றால் அந்த நீங்கள் சொல்லுகிற தோராவும் இஞ்சிலும் உங்களால் இப்பொழுது கொண்டு வந்து காட்ட முடியுமா? And your argument shows me that you seem to have read it day before yesterday or a few days back. Your argument tells me that you seem to have read the original Injil and Taurat a few days ago. நீங்கள் கொடுக்கிற வாதத்தை பார்த்தா என்னமோ நேத்தையோ முந்தானாலையோ நீங்க அந்த ஒரிஜினல் நீங்க சொல்ற தோராவையும் இஞ்சிலையும் வாசித்திருக்கிற மாதிரி தெரியுது. Because after saying the Injil that is referred to in Quran is not your Bible, you said your Bible mentions crucifixion, but the original Injil doesn't mention crucifixion. Show me that original Injil which doesn't mention crucifixion. Where did you read it? When have you read it? நீங்க சொல்றீங்க ஒரிஜினல் இஞ்சில்ல சிலுவை அறைதல் இல்ல, உங்களுடைய இஞ்சில்ல சிலுவை அறைதல் இருக்குது என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த சிலுவை அறைதல் இல்ல என்று வாசித்த அந்த ஒரிஜினல் இஞ்சில் எங்க இருக்குது, அதை கொண்டு வாங்க. If you can't do this, your second premise also gets
disproven, your whole foundation collapses. இதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுடைய அஸ்திபாரத்துக்கு இரண்டாவது நிலையாக இருக்கிற உங்களுடைய தர்க்கங்களும் வாதங்களும் தகர்க்கப்படுகிறது. PJ sir and dear friends, அருமையான பிஜே சாரும் அவருடைய நண்பர்களும் have a proper start in the debate. அவருடைய விவாதத்திலே ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்துங்க. Start building up your own foundation first so that you can actually enter into the debate. உங்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை சிறப்பாக காட்டுங்க. அப்ப நம்ம ஒரு நல்ல உண்மையான விவாதத்துக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு வசதியாக இருக்கும். And now, for further confirmation of what we are saying, our friend Paul will take over from me. தொடர்ச்சியான நாம் சொல்லுகிற காரியத்துக்கு இன்னும் விளக்கமாக அருமையான சகோதரர் பால் அதை இன்னும் மேலே கொண்டு போவார். We are hearing so much about language like pornography and physical things. சரீர பிரகாரமான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள் என்கிறதான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். It's good to talk about it. அதை பற்றி பேசுவது நல்லதுதான். Since we are also a spiritual being, ஆனால் நாம் ஆன்மீகத்துக்குரியவர்களாக இருக்கிற வேளையிலே let's talk about the spiritual things also. நாம் ஆன்மீகத்துக்குரியவைகளையும் பேசுவோம். Now our brother PJ and his team has a problem that this Bible is not the Torah. இந்த பைபிள் தோரா இல்லை என்று சொல்லி அருமையான சகோதரர் பிஜேவும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற குழுவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. It seems he has never studied this subject seriously. அப்படி என்றால் இந்த தலைப்பை அல்லது இந்த பாடத்தை அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. I have here a book written by 62 scholars, best scholarship, and all agrees that this Bible is the Torah, and many Muslims have confirmed. இந்த இடத்துல ஒரு புத்தகம் இருக்குது. 62 மிக சிறந்ததான அறிஞர்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த வேதாகமம் தான் அந்த தோரா என்பதை அதை அநேக முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். For example, Ghulam Sarwars in his translation he says Quran chapter 2 verse 146, the Bible. குலாம் சவஸ் அவருடைய மொழியாக்கத்தில் குரானுடைய 2:146 பைபிள் என்று சொல்லியாக மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran chapter 3 verse 3 he says for Torah the Bible. குரான் 3வது அதிகாரம் 3வதிலே தோரா என்பதற்கு அவர் பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran 3:78 it says the Bible. குரானுடைய 3வது அதிகாரம் 3:78 பைபிள் என்று சொல்லியிருக்கிறார். And I can bring hundreds of verses where the Muslim scholars have used this Torah as a Bible. நான் நூற்றுக்கணக்கான ஆதார குறிப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். இஸ்லாமிய அறிஞர்கள் எங்கெல்லாம் இந்த தோராவை பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். Now he asked, give us one criteria how Bible is God's word. Torah is God's word. Bible is not God's word. He asked, give us one criteria. பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான ஒரு சரியான அளவு பிரமாணத்தை கொடுங்க. Let's have one criteria. One criteria for how God's word is. How the Bible is God's word. பைபிள் எப்படி இறைவனுடைய வார்த்தை என்பதற்கான ஒரு அளவு பிரமாணத்தை நாம் பார்ப்போம். And what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 2 Timothy chapter 3 verse 15 to 17 it says that, O Timothy, you know the scripture from childhood which can make you wise for the salvation. And then verse 16 says, all scripture is given by the inspiration. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். ஓ தீமோத்தேயுவே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாய். இது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Which is profitable for the doctrine, for the proof, for the correction, for instructions, for the righteousness. அவைகள் சீர்திருத்தத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So the man of God may become perfect. எனவே தேவனுடைய மனிதன் எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்பது அதன் நோக்கம். So according to Bible, the God's word means it should make you perfect. வேதத்தின் அடிப்படையிலே இறைவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு மனிதனையும் பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும். தேறினவனாக. Perfect from what? தேறினவன் என்றால் எதிலிருந்து தேறினவன்? From imperfection. அவன் எந்த காரியத்தில் அவன் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறானோ அதிலே பரிபூர்ணத்தை. When we say salvation, ரட்சிப்பு என்றால் salvation means 7 things again Islam do not have. ரட்சிப்பு என்பது 7 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 7 காரியங்கள் இஸ்லாமிலே இல்லை. Number 1, John chapter 3 verse 1 to 15, new birth in the nature of God. யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 15வது வசனங்களை பார்க்கிறோம். தேவனுடைய சாயலில் மீண்டும் பிறப்பது. Because God is the level of perfection. ஏனென்றால் தேவன் பரிபூரணத்தின் எல்லையிலே இருக்கிறார். Number 2, இரண்டாவதாக freedom from sinful power, John chapter 8 verse 32 to 36. பாவ சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை என்பது தான் யோவான் 8வது அதிகாரம் 32 36 வசனங்கள் சொல்லுகிறது. Number 3, have power over Satan, Luke chapter 10 17 to 18. லூக்கா 10வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை பார்க்கிறோம். சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற. Number 5, justified in belief of Christ. ஐந்தாவதாக பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவினாலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கப்படுவது. Number 6, complete forgiveness in blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பரிபூர்ண
பூரணமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. Number 7, becoming in the likeness of God. ஏழாவதாக தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலை அடைவது. Now Prophet Muhammad himself is a sinner. சகோதரர்களே, இந்த உன்னத பாட்டு சம்பந்தமா சில செய்திகளை சொல்லும்போது ஒரு ஆபாசமா உங்கள்கிட்ட தான் இருக்குது இது அப்படிங்கிற சில ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல்ல விளங்கிக்கிறனே, ஒரு ஆண் பெண் சமாச்சாரத்தை பேசாமல் உலகத்தில் எந்த நூலும் எந்த அறிவுரையும் கிடையாது. எப்படி பேசணுங்கிறது இருக்குது. கல்யாணம் பண்ணுண்டா கூட அதில் கூட ஆபாசம் இருக்குது. கல்யாணம் எதுக்கு பண்ணுவாங்க? உள்ளே போனால் எல்லாம் தான் வரும். அதை பச்சையாக சொல்லலாமா? நீ கல்யாணம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். அப்படி பேசலாம். இந்த செக்ஸை பற்றி அது கண்டிப்பாக பேச வேண்டியது. எப்படி பேசணும்? இலைமறை காயாக பேசுவது வந்து மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு. அப்படி குர்ஆனில் பேசப்பட்டிருக்குது. அது நபி பேசியிருக்கிறாங்க. அது நீங்களும் பேசுகிறீங்க, நாங்களும் பேசுகிறோம். இப்படி யாராவது பேசுவாங்களாங்கிறது தான் டாபிக். கையை விட்டேன், ஹோலில் விட்டேன், ஓட்டையில் விட்டேன், வடிந்தது, இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? இதுதான் டாபிக். இப்படி பேசுறது கேட்டோம்னா நீங்கள் தானே கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நீங்கள் தானே அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்குள்ளே இருந்து அடங்கி இருக்குன்னா இது என்னங்க பேச்சு? இது நீங்கள் பேசலாம், நாங்கள் பேசலாங்க, இப்படி பேச இயலுமாங்க? இதுதான் டாபிக். இதில் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில்? சகோதரின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணியிருக்கானையா, பொண்டாட்டின்றீங்கள, சகோதரின்னு தானே கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது உங்கள் குர்ஆன்லையும் சித்தப்பனுடைய மக சின்னம்மாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்லப்பட சகோதரி தானே, அது நபி கல்யாணம் பண்ணலான்னு குர்ஆனில் இருக்குது. அப்போ உங்களுக்கு மட்டும் சகோதரின்னா பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, நாங்கள் சகோதரின்னா பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சித்தப்பா மக சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணுறது எங்களுக்கு மார்க்கத்தில் கூடும், சகோதரி கிடையாது. அது கள்ளத்தனமாக நாங்கள் செய்ய வேண்டியது இல்லை. நிறைய பேர் சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம், சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எங்கள் மார்க்கத்தில் எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஆபாசமாக அசிங்கமாக கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற என்ன தெரியுமா? அந்த சகோதரி சொல்லலை, என் தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடித்த என் சகோதரனே. இவ எந்த மார்பில் வாயை வச்சு பால் குடித்தாலோ அந்த மார்பில் பால் குடித்த நீ சகோதரனா இருந்தா வேறு நம்ம கட்டி பிடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாமே. இப்படி அப்போ கள்ள உறவு கள்ளத்தனமாக செய்கிறதுனால தான் பயப்படுறாங்க. பேச்சு என்னன்னு கேட்டால் இது கள்ள உறவு தான் என்பதற்கு தான் ஆதாரம் காட்டணே தவிர இதில் வந்து சகோதரி சொல்லலாமாங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டலை. என்ன மேட்ரு? 2 பேர் இந்த மாதிரி அசிங்கமாக நடந்து கொள்கிறார்கள். நடந்து கொள்ளும் அந்த அம்மா, அந்த பொம்பளை சொல்கிறா, என்ன சொல்கிறா? நம்ம 2 பேரும் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியாக இல்லை, அண்ணன் தங்கச்சியாக இருந்தோன்னு வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அண்ணனும் தங்கச்சியும் போகிறாங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் போச்சு, ஒளிஞ்சு பண்ண வேண்டி இருக்குதே, ஓப்பனாக பண்ண முடியலையேங்கிறது தான் அதில் உள்ள கான்செப்ட். நீங்கள் மொத்தமாக படித்தா தெரியும். அப்போ இது கள்ள உறவை சொல்லுதுங்கிற நான் நிரூபிச்சு இருக்கும் பொழுது திரும்ப நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த டாப்பிக்கை விட்டுட்டு சகோதரின்னு சொல்லக்கூடாதா? அதை பேச்சு கள்ள உறவா நிஜ உறவா? நிஜ உறவுன்னு இதுக்கு பயப்படணும். கள்ள உறவை எதுக்கு இதை சொல்லணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முகமது நபிகிட்ட கூட ஒருத்தர் வந்தார், விபச்சாரம் பண்ணேன்டாரு. நீ இல்லைப்பா முத்தம் போட்டிருப்ப, அல்ல கட்டி பிடிச்சிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப, இதெல்லாம் சொன்னாங்களே, முத்தம் போடலாமா? இது ஆபாசம் இல்லையாங்கிறாங்க. ஏங்க, இது ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுனா இஸ்லாத்தில் மரண தண்டனை கொடுக்கணும். ஒருத்தர் வந்து நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, மரண தண்டனை கொடுக்குறாந்தா சில பேர் என்ன செய்வாங்க? கட்டி பிடிக்கிறோட விபச்சாரம் நினைப்பாங்க. சில பேர் அசிங்கமாக பேசுகிற கூட விபச்சாரம் நினைப்பாங்க. இவர் எதை கட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு வந்து விபச்சாரம் பண்ணிட்டா நினச்சி செத்து போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி அதை ஓப்பனாக கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் அப்படி தான் கேட்கணும். முகமது நபி வந்து மத குருவாக இதை கேட்கல. அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நீதிமன்றத்தில் கற்பழிப்பு வழக்கு போய் பாருங்கள், கோர்ட்டில் எப்படி கேட்பாண்டு. கற்பழிப்பு வழக்கில் 2 பேர் சேர்ந்து இருந்தவன கற்பழிப்பு மாட்டான், சேர்ந்து இருந்து பிடிச்சானா அங்கே கேட்கலாம். விசாரணை மன்றத்தில் என்ன செய்வான்? எல்லாத்தையுமே கேட்கணும். அந்த காரியம் வரைக்கும் நடந்துச்சான்னு சொன்னால் தான் தண்டனை கொடுக்க முடியும். அப்போ முகமது நபி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து கொண்டு விபச்சார குற்றத்தை விசாரிக்கும் பொழுது அதோட என்ன செய்கிறாங்க? அவராக வெளியே வந்து சொல்கிறாரு, நீ விபச்சாரம் நெசமாக பண்ணியா, கட்டி பிடிச்சிட்டு விபச்சாரம் நினைக்கிறியா, முத்தம் கொடுத்துட்டு விபச்சாரம் நினைக்கிறியாப்பாங்கிறாங்க. அதுக்காக அது சரின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு இந்த தண்டனை கொடுக்க முடியாது, உயிரை போக்குற தண்டனை கொடுக்க முடியாது. அது ஒரு சின்ன தப்பு. விபச்சாரம் பண்ணுறது பெரிய தப்பு. அப்போ பெரிய தண்டனை கொடுக்கறக்குரிய தப்பு செஞ்சாரா என்பதை விசாரிக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் இது கம்பேர் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட தான் ஆபாசம் இருக்குது, இது ஆபாசமா? இது இப்படி ஓப்பனாக கோர்ட்டில் கேட்கலாம், நாங்கள் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாமே. ஒருத்தர் வந்து சொன்னால் நீங்களே எல்லாமே நினச்சா எல்லாம் குடும்ப பஞ்சாயத்து வரும், கணவன் மனைவி பிரச்சனை. அப்போ கேட்போம், ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றுமே இல்லைண்டா என்ன, இல்லை ஒன்றுமே இல்லைம்பாங்க. அதாங்க விவாகரத்து கேட்குறீங்களா, ஒன்றுமே இல்லைண்டா என்ன? அப்போ கேட்கணும். ஏன்? அந்த இடத்துல கேட்கறதுக்குரிய ஒரு சபை,
இது கள்ளத்தனமாக ஒளிஞ்சிக்கிட்டு போய் இந்த மாதிரி ஓட்ட வழியாக கையை விடுறாங்கிற எப்படி இதுக்கு பொருத்தி காட்டவே முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால், அடுத்து விவாதத்துக்கு இலக்கண பழையபடி விவாதம்னா அப்படி இருக்கணும். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்துறீங்களா இல்லையா? நம்மளால் ஆன்மீக சபையில் இருக்கிற வாஸ்தவம் தான். ஆன்மீக சபையில் இருந்தாலும் இது விவாதம் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரியா, நாங்கள் சொல்கிறது சரியா? அப்போ உடைச்சி தான் பேச வேண்டிய. இட்டு கட்டி சொன்னால் கேளுங்க. இருக்கிறத வாசிச்சு இப்படிலாம் வேதம் இருக்கலாமாங்க? ஏன் இதை போய் நம்ம வேதம் நம்பணும்? இதை விட்டு வெளியே வாங்க, இது யாரோ எழுதி என்னமோ பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க, அதுவே பேசுது, அதில் வாசகத்தை பார்த்தாலே இது கடவுள் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அது இப்படி தான் நிரூபிக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன, ரெச்சிப்புடைய 7 காரியங்கிற அது என்ன தலைப்பு? அது ரெச்சிப்புக்குரிய 7 காரியம் முஸ்லீம்கிட்ட இல்லைங்கிற அதான் தலைப்பு. ரெச்சிப்புக்குரியதை பற்றி ஒரு தலைப்பு கூட கொடுத்துருக்கீங்க. அப்போ பார்த்துக்கணும் அந்த 7 காரியத்தை. நீங்கள் தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்றுனா எடுத்து போட்டு பைபிளில் தப்பிக்க பார்க்காதீங்க. அது நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒன்று நீ பதில் சொல்லலை. அடுத்து என்னன்னு கேட்டால் சொல்லுங்க. சொல்லுங்க. Dear brothers, we have been proving that Bible has got lot of obscenities, and the other side have acknowledged it, saying that TNDJ has not come out of pornographic books. If you call this as pornography books, we don't have to answer anything about it. Now, coming to the argument, whenever we quote any obscenity from Bible, they are quoting few verses from the Quran and Hadith, saying that this speaks about marriage. There is a lot of difference between speaking about a marriage and an illicit relationship. Even if you have to advise somebody to get married, it means that he will have sexual relationship with his wife. That doesn't mean that you will have to explicitly say everything, explicitly describe everything. That doesn't mean. Also, they said the word sister used in Bible is referring to the way how you have in Quran, wherein your father's younger brother's daughter is halal, is lawful for you to marry. There are a lot of difference because we Muslims do not consider this as illicit. As per our religion, we are allowed to marry our uncle's daughter, be it father's brother or mother's brother. There's no point about it. Number 3, if you see that verse in the Bible, it speaks about the sister and further explains that, how do I mean sister? I meant as if I drink milk in my mother's breast, and the same breast you drink milk. So this brother and the brother what you are quoting is entirely different. Now, they also quoted a hadith, though it is irrelevant of the topic, we would want to just touch base on it. They also quoted an hadith wherein Prophet Muhammad was asking whether you kissed that female or you had sex with her. Whether you really kissed her or you did something which is lesser sin than a prostitution. See, Prophet Muhammad is like a judge for the Islamic laws. So people come to him for getting justice. So as per Islam, if he is involved in prostitution, he has to be stoned to death. So when somebody is in a responsible position to give the judgment, he cannot just bluntly see and say produce a judgment. He will have to investigate, he will have to inquire and then find out if he really indulged in prostitution. That doesn't mean that Islam does not treat other sins as other things which is lesser than prostitution as sin. Islam has a level for everything. Islam treats other things much lesser level compared to the prostitution. Also, if you compare Bible verses, it speaks about thrusting the hands into the hole. Does it speak explicitly, or is it like how you compare Islam speaking about marriage? Probably you will have to judge yourself. Now, they kept on repeating, saying that they have been describing about the debate and how debate should be. Whatever we are reading is from the Bible. We do not fabricate anything to that. So unless and until we quote from the Bible, we are still within the debate, and we are putting valuable arguments, and they are bound to answer all that. It affirms that it cannot be God's word. When we say that such obscenities are in a book, when you yourself claim that it is all pornography, we claim that it can never be told by God. Also, brother was explaining about salvation and 7 steps to achieve salvation. That is not the topic of debate. We have a separate discussion, we have a separate debate for that, and probably he prepared only that salvation steps, and he is trying to explain that 7 steps of salvation to the Muslims. இது இறை வேதமாக இருக்காதுங்கிற இன்னொன்று பாருங்கள்.
இழுத்து வச்சுக்கிறோம். இல்லை எழுது கீழே. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு நேரா போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நேரா போய் பார்க்கலாம் தேவையில்லை, அதை படிச்சாலே நேரா பார்க்குற மாதிரி தானே இருந்தது. அது படிச்சாலே நேரா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்களே நேரா பார்த்துருப்பாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு விரிவா இருக்கு அதுல. அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது அப்படின்றதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அதுக்கடுத்த ஆதாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 20 to 27 வரைக்கும் உள்ள விஷயங்களை நான் இப்ப வாசிக்கிறேன். அதாவது சவுல் என்ற ஒரு மன்னன் தாவீது என்பவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதன் மூலமா கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி அவனை கொல்லணும்னு ஐடியா பண்றாரு. அந்த விஷயத்தை அந்த வரலாற்றை கடவுளுடைய அந்த வேதம் பயங்கரமா விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க? சவுல் அந்த தாவீதுட்ட நீ என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன், நீ எனக்கு பரிசம் சில விஷயம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்பதுதான் சவுலுடைய திட்டமா. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஐடியா போடுறாரு. தன்னுடைய மகளை பணைய வச்சாவது இவனை கவுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுதுங்க. அதுல தன்னுடைய மகள் தாவீதை விரும்புறா என்ற அந்த காதலிக்கிறான்ற அந்த விஷயம் தெரிஞ்சவனையும் சவுல் ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறாராம். அதுல வருது தன்னுடைய மகள் ஒருத்தவனை லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா எந்த அப்பனாவது சூப்பர் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி விடுவானா? அப்பாவானே சந்தேகமா இருக்கு. அப்படின்னும் பொழுது என்ன பரிசம் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பெலிஸ்தியர்கள் என்று தன்னுடைய எதிரிகள், அந்த எதிரிகளுடைய 100 பேருடைய நுனித்தோல் நீ கொண்டு வர வேண்டும். பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. நுனித்தோல்னா விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லைட பார்த்தா தெரியும், படம் போடல, வார்த்தைகள்லாம் போட்டிருக்கிறோம், மகேந்திரன். அப்ப 100 பேருடைய நுனித்தோலை இவர் கேட்கிறாரு. இது ஒரு இதை வச்சு வாசிச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 100 பேருடைய நுனித்தோலை கேட்டார் தாவீது இடத்தில் சவுல் அப்படின்னு வாசிச்சா இது கர்த்தருடைய வேதமாக? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. இது எப்படி சகோதரர்களே இறைவனுடைய வேதமா இருக்கும்? இது அவர் எல்லுனா என்னையா இருக்கிறாரு தாவீது, கட்டிட்டு வேணா வெட்டிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நீ 100 கேட்கிறியா, நான் 200 கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி 200 பேருடைய நுனித்தோலை வரக்கூடிய 27வது வசனம். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொண்டார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசனின் மருமகனாய் ஆகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். 1 2 3 4 5 6 200 வரைக்கும். இடையில ஏதாவது நம்பரை விட்டாம கரெக்டா என்னாரியா அப்படின்னா இது இறைவனுடைய வேதம் நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இறைவனுடைய வேதத்துல இருக்குமா? இது இறைவனுடைய வார்த்தையா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. My dear brothers, the opposition side, they said that when we claim that the Bible is not the word of God because of its qualities which are attributed to God, that we don't say that these can be befitting to God, and because of that the Bible is not the word of God. They started saying that you are so like giving all these descriptions, and you're saying as if you have seen a film, or which is described as a film. See, whatever we are reading is from the book, from this Bible. We are reading. We are not seeing any films. We are reading because it is like that. The descriptions are given like that, as if you are seeing it. That's what the description is. And with that, we also have one more verse like that. 1 Samuel chapter 18. If you read from verses 20 to 24, and we have a slide here. You can see that here King Saul, he wants to give his daughter to King David, and he likes that so that he can kill him. So that's a different
purpose, that he wanted to kill David, so he wanted him to marry his own daughter. Can any father think like that? So that he can go and get killed in the hands of Philistines. And moreover, he wanted his daughter to love him, or king to love his own daughter. First of all, no common father will think like that. And you know what is the bridal money for that? The bridal money is 200 foreskins. You know what we mean by foreskins? When you do the circumcision, you throw the extra part outside, which is filthy thing. I mean, you cut it and you throw it. Don't throw it. It may be useful for you. It may be useful for the bridal money. You can give it in a marriage. See, foreskins for bridal money, and King David goes to Philistine, and he kills all 200 people. He gets that foreskins to King Saul, and he gives them in full count, like 1, 2, 3, 4. He counted 200 foreskins. Can you imagine God speaking like this? That Saul, he wanted his daughter to get married to King David, and for the bridal money, I asked for 200 foreskins. He went and killed all Philistines, got the 200 foreskins, and he gave all them in full count. Can you believe this can be described from God's mouth, or it is inspired by God? With this, we have proven once again that Bible is not the word of God. The description given here is so filthy. It's a description when, as a God, He cannot give or inspire to the people, to the humankind. What do you want? There is no teaching here. Bible, with this we have proven that Bible is not the word of God. And this foreskins this is another addition to whatever the obscenities that we have shown already. It's another one more addition to it. And அப்ப ஒருத்தனுடைய ஒரு ஆண் உறுப்பை 200 வெட்டிட்டு வாங்க முடியல. 200 வெட்டிட்டு வாங்குறாரா? இது இப்படி நடக்குமா? ஒரு செத்து போன ஆளுடைய போய் வெட்டலாமா? அதை போய் ஒரு இறந்தவுடைய பாடியை சிதைக்க கூடாதுலாம் இருக்குது. தாவீது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போய் இப்படி செய்வார்னு வருமா? இது யாரோ இட்டு கட்டிருக்கான்னு பார்த்தாலே தெரியுதா இல்லையா? யாரோ பார்த்து நுழைச்சிருக்கிறாங்க, நல்லா பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த வாதத்தை நீ கவனித்து வந்தீர்களே, ஆனால் அடுத்த தடவை அவங்க சொல்லுவாங்க. Before we took the lunch break, நாம் சாப்பாட்டுக்கு முன்பதாக எங்கே முடித்தோமோ அங்கிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். We have been following the whole flow of the argument very closely. இந்த வாதத்தினுடைய முழு போக்கையும் அப்படியே தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Our friends from TNTJ have been saying that this is a debate. நம்முடைய TNTJ நண்பர்கள் இது ஒரு விவாதம் என்கிறார்கள். We also take it as a debate. நாமும் இதை விவாதமாகத்தான் கொள்கிறோம். In a debate there should be arguments. ஒரு விவாதம் என்றால் அங்கே சர்ச்சைகள் இருக்க வேண்டும். Arguments follow the laws of logic. நியாய, அதாவது காரண ரீதியான வாதம் இருக்க வேண்டும். As a professor of philosophy, I do teach logic. தத்துவ பேராசிரியர் என்கின்ற முறையிலே லாஜிக் என்கின்ற காரண ரீதியான தத்துவத்தை படிப்பிக்கிறேன். I teach. நான் சொல்லிக் கொடுக்கிறேன். About arguments, their structure and how they flow, how they are decided to be valid or invalid, true or false. விவாதம் என்பது எப்படி தொடங்க வேண்டும், எப்படி போக வேண்டும், அது எப்படி முடிக்க வேண்டும், அதனுடைய மதிப்பீடுகள் என்ன என்பதை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். So when I analyzed PJ Sir's arguments, I found this structure. நான் PJ சாருடைய இந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நோக்கி பார்க்கிறேன். Their premise number 1 is that Quran is God's word. அதனுடைய முதல் நிலையா குர்ஆன் தேவனுடைய வார்த்தை. Second premise is Quran says Bible is not God's word. இரண்டாவது நிலை குர்ஆன் சொல்லுகிறது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அல்ல. And therefore their conclusion is Bible is not God's word. அதனால் அவர்கள் வருகிற ஒரு தீர்மானம் பைபிள் அதாவது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது. They have not put it in this form. அவர்கள் அதை முறைப்படியாக வடிவமைக்கவில்லை. But I have followed their arguments and I could see this structure emerging. ஆனால் நான் அவர்களுடைய வாதத்தின் போக்கை கவனித்து பார்க்கும் பொழுது அது இங்கே தான் கொண்டு போய் விடுகிறது என்கின்றதை சொல்ல முடியும். And for them to hold on to this argument, they should give us proofs for premise number 1 and premise number 2. அவர்கள் இந்த வாதத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் சரியான முறையிலே தக்க வைப்பதற்கான ஆதாரங்கள் வேண்டும். Otherwise they have to give up this argument. இல்லாவிட்டால் இதை விட்டுவிட வேண்டும். And they can't argue differently like an atheist or a rationalist would argue.
ஒரு நாத்திகவாதி அல்லது ஒரு ரேஷனலிஸ்ட் என்கின்ற மனிதன் எப்படி விவாதிப்பானோ அதுபோல விவாதிக்க முடியாது. Because they believe and we believe in a God. ஏனென்றால் அவர்களும் நாமும் ஒரு தேவனில் விசுவாசிக்கிறோம். And so based on this we raised 15 questions for them to answer. அதன் அடிப்படையிலே அவர்கள் பதிலளிப்பதற்கு 15 கேள்விகளை அவர்களுக்கு முன்பாக நாம் தொடுத்தோம். Each one with at least one reference from their authority book, the Quran. அவர்களுடைய அதிகாரபூர்வமான புத்தகமாகிய குர்ஆனில் இருந்து தாமே நாம் அவர்களுக்கு கேள்விகளை கேட்டோம். They have not referred even to one of those Quranic references and responded to not even one of our questions. அந்த குர்ஆனிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளில் ஒன்றுக்காகிலும் சரியான முறையிலே அதிலிருந்து பதில் கொடுத்து அவர்கள் அதை நிரூபிக்க முடியவில்லை. That means they are just trying to escape. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்படியாகிலும் தப்பிக்கலாம் என்கின்ற முறையில் தான் போய் கொண்டிருக்கிறது. They are not willing to face our counter argument. நம்முடைய எதிரடையான வாதங்களை சரியான முறையிலே சந்திப்பதற்கு ஆயத்தமாக தெரியவில்லை. Then how will the debate proceed? இப்படி இருந்தால் விவாதம் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? And then even when we allow them to say whatever they want to say, they are saying things without giving any proof. அவர்கள் விரும்புகிறதை அவர்கள் சொல்வதற்கு நாம் விட்டுவிட்டால் கூட அதற்கான ஆதாரங்களை தருவதில்லையே. And they are probably not even following the rules of this argument, the agreement that we made. நாம் இருவருக்கு இடையிலான உடன்பாட்டில் எந்த விதமான ஒழுங்கு பின்பற்றப்பட வேண்டும் என்று நாம் அறிவித்திருந்தோமோ அதுபடியாக அவர்கள் போவது போலவும் தெரியவில்லை. For example, PJ sir is just speaking for a long time without translation into English, and the translators are just briefly saying some summary things. அதாவது மொழிபெயர்ப்பு இல்லாமல் பிஜே சார் அவர்கள் தொடர்ந்து சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் அதனுடைய தொகுப்பாக சிலவற்றை எடுத்து தருகிறார். That is not right. அது ஒரு சரியான முறை அல்ல. Now coming to some of the points. நாம் இப்பொழுது சில குறிப்புகளுக்கு செல்லுவோம். One of the panel members of TNTJ claimed that Injil that we have, that is the Bible, was written centuries after Jesus Christ. அங்க டிஎன்டிஜியிலே பேனலில் அமர்ந்திருக்கிற ஒரு நண்பர் சொல்லுகிறார், இந்த இஞ்சில் என்கின்ற சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டது என்று. And now you go to an atheist, agnostic, skeptical scholar who is studying manuscripts and historical evidence for manuscripts. அதாவது தேவனை நம்பாத, தேவனுக்கு எதிரடையான, கடவுளை பற்றி நம்பிக்கையற்ற எந்த ஒரு ஞானியினிடத்திலும் அறிவு சார்ந்த மனிதனிடத்திலும் போய் இந்த வரலாற்று ஆதாரங்கள், வேத ஆதாரங்களை குறித்த கேள்விகளை நீங்கள் வைப்பீர்களானால் they will tell you this is terribly wrong. அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் இது முழுமையான தவறு. Give evidence and show to us that centuries passed by before the Injil about Jesus Christ was written. இந்த சுவிசேஷ புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற இஞ்சில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செய்து அதை இப்பொழுது எங்களுக்கு தாருங்கள். Injil is the Arabic form of the Greek word evangelion. இஞ்சில் என்கின்றது அரபிக் வார்த்தையாகிய கெலியான் என்கின்ற வார்த்தைக்கு evangelion என்கின்ற வார்த்தைக்கான பதமாக இருக்கிறது. If you want, I will open my Greek Bible and read it and prove to you. நான் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் அந்த கிரேக்க வேதாகமத்திலிருந்து அதை எடுத்து வாசித்து காண்பிக்க முடியும். So in Greek, from which the Arabic word Injil has come, the word is evangelion, it means good news. அந்த கிரேக்க பதத்திலிருந்து வருகிற அந்த இவாஞ்சலியன் என்கின்ற அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் நற்செய்தி, குட் நியூஸ் என்பதாக இருக்கிறது. And the Injil makes it very clear that this is good news for all. இந்த இஞ்சில் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் எல்லாருக்கும் நற்செய்தி என்கின்ற முறையில் இருக்கிறது. If it is good news for all, how can they claim that the Injil that was there when Muhammad was, Prophet Muhammad as they believe, was receiving revelation? It was there at that time. நபிகள், அதாவது முகமது நபி பெற்றுக்கொண்ட அந்த இஞ்சில் அது அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவ்விதமாக இருந்தது. நல்ல செய்தியாக இருந்தது. If it is for good news for all, it should remain.
அது நல்ல செய்தியாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக இப்பொழுதும் அது எல்லாருக்கும் நல்ல செய்தியாகவே இருந்திருக்க வேண்டும். And in Quran itself, Allah's statement that he would preserve all the scriptures is there. We gave the reference. குர்ஆனில் தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் நம் வேதாகம எழுத்துக்களை நாம் காப்போம் என்று. And then after that, if Allah changes his mind, we have to begin to wonder what is the character of Allah. அதற்கு பின்பதாக அல்லாஹ் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்வாரானால் நாம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட குணத்தன்மை உடையவர்? Is there inconsistency? அதிலே முரண்பாடுகள் இருக்கிறதா? We have to think about it. அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். And so all evidence shows that the Injil we have is the Injil that was there at Prophet Muhammad's time. எனவே இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை இன்ஜில் ப்ராபட் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது எப்படி இருந்ததோ அதே விதமாகத்தான் இன்றும் அந்த இன்ஜில் இருக்கிறது. If they have any other Injil that they have read, they should produce it and prove that this Injil is not the right Injil. அதை தவிர வேற ஏதாயிலும் இன்ஜில் இருக்குமானால் அதை அவர்கள் இப்பொழுது நமக்கு நிரூபிக்க வேண்டும். So according to the rules of argumentation and logic, the burden of proof is on them and not on us. எனவே விவாதத்தின் ஒழுங்கின் முறைமையின்படியாக இப்பொழுது ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை அவர்கள் மேல் விழுந்திருக்கிறது. And my last point, என்னுடைய கடைசி குறிப்பு, they are stuck with that discussion about pornography. அதாவது ஆபாசத்தை குறித்த அந்த வாதத்திலே முழுமையாக தங்கி இருக்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. It is actually not based on what the Bible says. அது வேதாகமம் சொல்லுகிற அடிப்படையில் அல்ல. It is based on their misreading. அது தவறாக புரிந்து கொள்ளுதல் அல்லது வாசித்தலில் உண்டான விளைவு. Deliberate misreading. அது முழுமையாக தவறான பாதை வேண்டுமென்றே அது தவறான வழியிலே புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. I am going to read from the Song of Solomon. நான் உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வாசிக்க போகிறேன். Our friend came up with a very terribly pornographic description of the whole. இந்த இது குறித்து ஒரு ஆபாசமான விவரணையை கொடுத்தார்கள். It is not there in the Bible. He was misreading. அது உண்மையிலே வேதாகமத்தில் இல்லை, அது தவறாக வாசிக்கப்பட்டிருக்கிறது. In debate, this is not allowed at all. விவாதத்தில் இது அனுமதிக்கப்படுவது இல்லை. The beloved is saying, I slept in my house. Chapter 5, starting from verse 2. அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமைய கதவை தர என் தலை. No, just read what I asked you to read. Please. Okay? வீட்டில் நித்திரை பண்ணினேன். So she was sleeping in the house. அவள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாள். Then her dear one comes and says, my dear sister, open the door. அவருடைய பாசமானவர் வந்து கதவை தட்ட சொல்லுகிறார், எனக்கு பாசமானவளே கதவை தர என்று. So she was in her night dress and so she wanted to get ready and open. அவள் தன்னுடைய இரவு ஆடையிலே இருக்கிறாள், அந்த நிலையிலே எழுந்து கதவை திறக்கிறாள். Even before she opened, verse 4 says, my lover thrust his hand through the latch opening. There is a door latch. The door latch has an opening. He put his hand through that door latch opening and our friend reads it as something else. Is it from the Bible? No, it is from his pornographic preoccupation. அந்த கதவை திறக்க சொல்லும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி பார்ப்போம் என்றால், கதவை திறக்கும் போது அந்த கதவை திறக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது, அங்கே கையை வைத்து அதை அந்த விவரணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விவரணையிலே தங்களுடைய கற்பனை உள்ளே வைத்து இதை வேற விதமாக படம் பிடித்து காண்பிப்பதாக தெரிகிறது. After he put his hand through the hole in the door, it says in verse 6 that she finally opened the door for him. அந்த துவாரத்தில் அவர் கையை வெட்டதுக்கு பின்பதாக கதவை திறந்தாள் என்றும் இருக்கிறது. I just don't know why they are stuck with that kind of stuff without moving forward in the argument. சரியான முறையில் விவாதத்தில் முன்னேறி செல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கற்பனையை கொடுத்து அதை விவரிக்க வேண்டியதில்லை. So sad that they are imagining things contrary to what is clearly stated. வேதாகமத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதற்கு மாறாக காரியங்களை எடுத்து பகர்வது சரியானதல்ல. So bury this. எனவே அதை புதைத்து விடுவோம். Be honest and move forward in the argument. நாம் நேர்மையாய் நின்று தொடர்ந்து முன்னேறி செல்வோம். Bible has that wife and husband relationship as a holy thing.
வேதாகமம் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பரிசுத்தமான ஒரு காரியமாக எடுத்து எம்புகிறது. God wants wife and husband to love, be transparent, enjoy, including the physical sexual dimension. It is God given. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு டிரான்ஸ்பரண்ட் தெளிவான அந்யோன்யமான ஆழமான ஐக்கியம், அதாவது பாலியல் உறவு நிலை உட்பட. If you don't enjoy this kind of a relationship with your wife or husband, then you will look at somebody else and become pornographic. That's why God has kept this book in his holy word, the Bible. கணவன் மனைவிக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆழமான உறவு இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுக்கு இடையிலே சந்தோஷத்தை தேடுவதற்கு பதிலாக அங்குமிங்கும் சுற்றி பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். So praise be to the holy God who has put this in his holy Bible to do away with the desire and drive for pornography. எனவே இந்த ஒரு பரிசுத்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது ஒரு பரிசுத்தமான அன்பை எடுத்து காண்பிக்கின்றது. And then they talked about sister. அதை தொடர்ந்து தங்கை என்கின்ற முறையில் பேசுகிறார்கள். If you read Genesis chapter 12, Genesis chapter 20, you will see very clearly Abraham's wife was his half sister. அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரங்களிலே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு சாராள் அடுத்த சகோதரியாக இருந்தாள். Prophet Abraham married his half sister. ஆபிரகாம் நபி தீர்க்கதரிசியாக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய ஹாஃப் சிஸ்டர் என்கின்ற அடுத்த சகோதரியை மணந்திருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. So it's not wrong. அது தவறில்லை. All right? So let us not just get stuck with that kind of stuff. Let us move forward in the debate in a proper way. எனவே இந்த மாதிரியான காரியங்களிலே நாம் அதிக நேரத்தை தொடுத்து விடாமல் சரியாக நாம் முன்னேறி செல்வோம். They raised questions about Leviticus chapter 20, 1 Samuel chapter 18. We will answer now one of them, and the remaining we will answer in the next block. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் குறித்தும் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் குறித்தும் தொடுக்கப்பட்ட கேள்விகளை நாம் அடுத்து வருகிற நேரத்திலே கவனிப்போம். We still have, I think, about 2.5 minutes or 3 minutes. Jerry will at least answer one of them. 2-3 நிமிடங்களிலே அடுத்த கேள்வியை பார்ப்போம். Thank you all. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. I quoted Deuteronomy chapter 34 and explained the verses which mentioned about the prophet Moses' death. உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து மோசேயினுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பகுதிகளை குறித்து நான் உங்களோடு பேசினேன். And I very specifically mentioned that passage and explained that portion could have been added by the prophet Joshua, and there is nothing that forbids prophet, because Joshua is a prophet and we have prophets after prophets after prophets, unlike Islam which is based on one prophet who has nothing before and nothing after. இந்த வேதாகம வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே மோசேக்கு பின்பதாக யோசுவா அந்த மோசேயினுடைய மரணத்தை குறித்துள்ள பகுதியை எழுதி இருக்கிறார். இந்த வேதாகம போக்கிலே பார்க்கும்பொழுது ஒரு நபி தீர்க்கதரிசியை மாத்திரம் குறித்து வேதாகமம் சொல்லவில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு அடுத்த தீர்க்கதரிசி என்று பல தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. Just to explain it, the rest of the portions of the book of the Moses were written by Moses himself. இன்னும் வேதாகமத்தில் உள்ள மற்ற மோசே எழுதின புத்தகங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. I'll give you evidence now. Exodus chapter 17 verse 14. யாத்திராகமம் just quote the reference. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Exodus chapter 24 verse 4. யாத்திராகமம் 24:4 சொல்லுகிறது. Exodus chapter 34 verse 27. யாத்திராகமம் 34:27 சொல்லுகிறது. Leviticus chapter 1 verse 1. லேவியராகமம் 1:1 சொல்லுகிறது. Deuteronomy chapter 31 verse 9. உபாகமம் 31:9 சொல்லுகிறது. Deuteronomy chapter 31 verse 24 to 26. உபாகமம் 31:24 முதல் 26 வசனம் very clearly says Moses wrote it. இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக சொல்கிறது மோசே இந்த புத்தகத்தை எழுதினார். When the Bible itself explains that those portions were written by the Moses, and the Bible itself explains that those later portions were written by the prophet Joshua, where is the problem? வேதாகமம் தாமே மோசே தான் இந்த புத்தகங்களை எழுதினார் என்றும் அதே போல அதனுடைய கடைசி பகுதியை யோசுவா தான் எழுதினார் என்றும் உறுதியாக சொல்லும் பொழுது எங்கே பிரச்சனை வருகிறது? He is putting words into my mouth which I never said. நான் இதுவரைக்கும் சொல்லாத வார்த்தைகளை என்னுடைய வாயிலே வைக்கிறார். வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்பதை சொல்லி நான் துவங்குகிறேன். காலையில் நடந்தது போன்று நாம் தொடர்ந்து செய்வோம் என்று இப்போது ஆரம்பித்தார்கள். காலையிலிருந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். லாஜிக் தத்துவம்,
அப்புறம் சட்டம், கிரிமினல் லா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இப்படி அடுக்கடுக்கான பெரிய வார்த்தைகள்லாம் அள்ளி வீசினாங்க. நம்ம ஒன்று சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சரி கண்டுக்கிற வேண்டாம், தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க பெரிய ப்ரொஃபஸர்ன்ட்டு. நான் மாணவர்களுக்கெல்லாம் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. ஐ டேக் பிட்டி ஆன் த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா நம்ம பாவப்பட வேண்டியிருக்குது. முதல்ல லாஜிக்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட், from the morning, he has been talking about logic and some legal terms like criminology, jurisprudence, and evidence, and onus of proof, burden of proof, and all he was talking about. We just ignored that because he was talking rubbish. But now he is claiming that he is a professor, and we take pity on his students, and we just can't understand how he is being able to teach the students like this. என்னன்னு கேட்டால்,